இந்த தடவை வந்து யாருக்கிட்டையும் நாங்க ₹1 காசு வாங்கக்கூடாது, போஸ்டர் பேனர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களாகிய எங்களுடைய ₹1 காசை வந்து நாங்க சேகரித்து என் பிள்ளைக்கு ஒரு போஸ்டர், நினைவு நாள் போஸ்டர் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மன்றம் இருக்கக்கூடிய கிளைகளில் ஒட்டுவதற்கான திட்டமிடல் செய்தோம். அதே வேளையில் அதை வந்து நாங்கள் நிறைவும் ஏற்றினோம். அருகாமையில் வந்து இங்க மானாமதி, அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து உத்திரமேரூர், இப்படி பல கிராமங்களில் மக்கள் மன்ற கிளை இருக்கிறது. இங்க மிகப்பெரிய ஒரு அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது தோழர்களே. பல தோழமை சக்திகள் வந்து இருப்பீர்கள். கண்டிப்பா அதை வந்து நீங்க கேள்வி கேட்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இதை நாங்கள் உங்களிடம் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். நாங்க வேற எங்கேயும் ஒட்டல, பொதுவெளியிலும் ஒட்டியிருந்தோம் அந்த போஸ்டரை. என் பிள்ளை, நான் என் பிள்ளைக்கான நினைவு நாளை அனுசரிக்க போகிறேன் என்ற ஒரு லட்சிய நோக்கத்தில் என் வீடுகளில், அதாவது மலையான்குளம், அதுக்கப்புறம் மானாமதி கிராமத்தில் உள்ள மக்கள் வந்து அவங்கவுங்க வீட்டில் தான் அந்த போஸ்டரை ஒட்டினாங்க. அதை வந்து போலீஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, அதிகாலையில் வந்து இதை வந்து கிழிச்சு செஞ்சிருக்கு. ஒரு பழமொழி உண்டு, நாம் என்ன படித்து கிழிக்க போறோம்னு. இந்த போலீஸ் வந்து போஸ்டரை கிழிச்சிருக்கு. இது எவ்வளவு ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பாருங்க. அங்க கேள்வி சொல்றாங்க, என்னன்னா அந்த போலீஸ் சொல்லுது, நீங்கள் அரசியல் பேசக்கூடாது. யாரு? இந்த மண்ணின் பூர்வ குடி பேசக்கூடாது. நாங்க பேசாத வேற யார் பேசுவோம் அந்த மண்ணில்? இதெல்லாம் வந்து உண்மையிலே வந்து எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கிறது. அதாவது செங்கொடி வந்து சும்மா ஒன்னியும் இறந்துடல, அவள் வந்து உயிர் இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம். அந்த நாளில் வந்து நாங்கள் அனுசரிக்கக்கூடிய நாளை வந்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட போராட்டத்தை வந்து துவங்கி சென்றிருக்கிறார். அது சும்மா விட மாட்டாங்க. அக்கா மகேஷ் அக்கா அப்பவே முடிவு எடுத்துட்டாங்க, இந்த போலீஸ் துறையை கண்டிப்பாக வந்து கேள்வி கேட்போம். அது அடுத்த கட்ட போராட்டத்துக்கு விதைத்திருக்கிறாள் தோழர் செங்கொடி. அதை தாண்டி இங்க பின்னாடி எங்க பதாகைகளை பார்க்கலாம். மிகப்பெரிய இன்னைக்கு அரசியல் ஜனநாயகம் கேள்விக்குரிய ஆகிறது என்று தான் நிறைய தோழர்கள் பேசிட்டு போயிருந்தாங்க. ஓட்டு வந்து இன்னைக்கு திருடி இருக்காங்க. அண்டாங்குண்டான் திருடுன்னு பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஓட்டே திருடுற இடத்துக்கு வந்து இந்த பாஜக ஒரு கைக்கூலியா தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி இருக்கு. ஒரு பசிக்காக திருடுவனை வந்து இன்னைக்கு சிறையில் அடைக்கக்கூடிய காவல்துறை இந்த ஓட்டை திருடக்கூடியவர்களை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ஒரு போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்குது. ஓட்டை வந்து திருடி குடியுரிமையை பறிச்சுட்டு இருக்கான். அதை கேள்வி கேட்க துப்பு இல்லாத இந்த போலீஸ் துறை, நாங்கள் உணர்வோடு இதை வந்து கேள்வி கேட்கிறோம்னா, எங்களை வந்து நீ அரசியல் பேசக்கூடாது, அந்த அரசியல் போஸ்டர்ல நீங்க வாசங்களை எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கட்டளை இடுகிறது இந்த அதிகார வர்க்கம். இந்த அதிகார வர்க்கத்தை வந்து முறியடிப்பதற்கு மக்கள் மன்றம் என்னைக்குமே தயாரா இருக்கும். இந்த அடக்குமுறைலாம் எங்களுக்கு சாதாரணம். ஏன்னா இப்ப மக்கள் மன்றத்தின் வரலாறு வந்து மக்கள் மன்ற முகநூல் வாயிலாக நாங்க ஏற்கனவே 25 ஆண்டு கால பணிகளை வந்து நாங்க வெளியே வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது முதல் ஆர்ப்பாட்டமே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமா இருக்கும். மாவட்ட ஆட்சித் தலைவரே வந்து கைதிய ஆக்கணுங்க மக்கள் மன்ற தோழர்கள். இவர் யாருன்னு தெரியல, இவர் கைதி ஆவாரா என்ன ஆவா போறாருன்னு எங்களுக்கே தெரியல. அடுத்த கட்ட போராட்டத்துக்கு அதாவது அடக்குமுறை எங்கு நிகழ்ந்தாலும் மக்கள் மன்றம் அங்கே இருக்கும். அது முதன் குரலாய் மக்கள் மன்றத்தின் ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் அக்காவின் பொருளாக இந்த காஞ்சிபுரம் மண்ணில் இருக்கும். அதுக்கு உறுதுணையாக மக்கள் மன்றம் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்போம். இது மக்கள் மன்றம் மகேஷ் அக்காவுக்கு அல்ல, எங்களுக்கானது என்பதை வந்து அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டே இருப்போம். அக்காவும் அதான் விரும்புவாங்க. மக்கள் மன்றம் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கானது. அதாவது ஒட்டுமொத்த மகேஷ் அக்காவும் எங்க தான், எங்க அக்கா தான். அமைப்பு என்று தானே. இதை யார் போய் கேளுங்க, மக்கள் மன்ற உறுப்பினர்கிட்ட யார் கேட்டாலும் அக்கா வேறன்னு சொல்ல மாட்டாங்க. அக்கா எங்க அக்காங்க மக்கள் மன்றம் என்று தான் சொல்லுவாங்க. இது புரியாம அதிகார வர்க்கம் ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. அதுக்கு இந்த செங்கோடைய நினைவு நாளில் உறுதியேற்று இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை தோழமை சக்திகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.